பிரம்மகத்தி தோஷம். தொலைக்காட்சி ஒத்திகை முடிந்து வீடு திரும்பியதும் களைப்புதான் மிஞ்சியது அபிராமிக்கு. எத்தனை விதமான சமையல் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்று புகழ்ச்சியில் ஆரம்பித்து அவளை தன் நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்திருந்தார் இயக்குனர் சர்க்குணம். முதலாக தன்னை பல்லாயிரம் பேர் பார்ப்பார்களே என்று கவனமாக அலங்கரித்து கொண்டு போயிருந்தாள் அபிராமி. அவளை மேலும் கீழும் நோட்டமிட்ட சர்க்குணம், பார்க்கிறவங்க உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்க, சமையல் குறிப்பிலே மனசு போகாது என்றார் கேலியாக. உடனே கழுத்திலிருந்து 2 சங்கிலிகளில் ஒன்றை கலற்றி கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு விட்டு தாயின் ஆமோதிப்பை வேண்டும் குழந்தையைப் போல் அவரையே பார்த்தாள் அந்த இல்லத்தரசி. இப்போ சரியா இருக்கு என்று ஆமோதிப்பு அப்போது மகிழ்ச்சியை கொடுத்தது. தானும் ஒரு சின்னத்திரை நடிகை. நேரம் நெருங்க அபிராமிக்கு பயம் வந்தது. பரீட்சைக்கு எழுதும் முன்னர் மாணவர்கள் கழிப்பறையை நாடி ஓடுவது போல் உணர்ந்தாள். அதை ஏன் அங்கே எடுத்துக்கிட்டு போறீங்க, இப்படி சோபா மேலே வச்சுக்கிட்டு போங்க என்று குரல் கொடுத்தவள் அவள் வயதை ஒத்த கலாராணி. கல்யாணி என்ற இயற்பெயரை தொலைக்காட்சிக்காக மாற்றிக்கொண்டிருந்தவள். அவள் அவ்வப்போது அங்கிருந்தவர்களுக்கு டீ போட்டு கொடுக்கும் எடுபிடி. ஆனால் அவ்வாறு அவள் மதிப்பை குறைக்காது உதவி இயக்குனர் என்று அவள் பெயரும் திரையில் வரும்படி செய்திருந்தார் இயக்குனர். நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றவளை பார்த்து தர்ம சங்கடத்துடன் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு அவசரமாக ஓடினாள் அபிராமி. திரும்பி வந்தபோது கைப்பை அவள் வைத்த இடத்தில் இருக்கவில்லை. என் ஹேண்ட்பேக் என்று அபிராமி அலறிய போது சிறிய சமையலறைக்குள்ளிருந்து வெளிப்பட்டாள் கலாராணி. அவள் தோளில் அபிராமியின் கைப்பை. முதல்ல இந்த டீயை குடிச்சிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன், ஆசுவாசப்படுத்திக்கங்க என்றாள். சூடான பானம். நன்றியுடன் அதை வாங்கி கொண்டாள் அபிராமி. தொண்டையின் வலி இறங்கிய போது சற்று முன் எழுந்த பயம் மறைந்து சுறுசுறுப்பு வந்துவிட்டார் போல் இருந்தது. அடுத்து, இந்தாங்க, நான் தான் பத்திரமா எடுத்து வச்சேன், இப்படி வச்சுட்டு போகலாமா என்று அபிராமியிடம் அவள் பொருளை நீட்டினாள் கலாராணி. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. குரலில் திமிர் தெரிந்தது. இயந்திர கதியில் அபிராமி அதை திறக்க போன போது ரெடி என்று இயக்குனர் குரல் கேட்டது. ஆள் உயர கேமராவையும் விளக்குகளையும் பார்த்து இன்னும் நடுக்கம் எழுந்தது. 4-5 முறை குளறிவிட்டு ஒரு வழியாக வீடு திரும்பினாள் அபிராமி. இந்த ஒரு அனுபவமே போதுண்டா சாமி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உடலும் மனமும் ஒருங்கே களைத்திருந்தன. அடுத்த சில நாட்கள் தன் உருவத்தை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் தொலைக்காட்சி வழி பார்க்க போகிறார்கள், யாரெல்லாம் அழைத்து பாராட்டுவார்கள் என்ற இனிய கற்பனைகளில் கரைந்தன. ஆனால் தான் சமையல் செய்த குறிப்புகளை கொடுக்கும் காட்சியை பார்த்தபோது அபிராமிக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. கழுத்தில் ஒரே ஒரு மெல்லிய சங்கிலி இருப்பதுதான் கண்ணை உறுத்தியது. பதட்டத்துடன் கைப்பையில் தேடினாள் அபிராமி. இந்த நிகழ்ச்சிகளுக்கு சன்மானம் எதுவும் இல்லாவிட்டாலும் தங்கள் முகம் எல்லாருக்கும் தெரிகிறதே என்ற பெருமையில்தான் பலரும் பங்கேற்க முன்வந்தார்கள் அபிராமியை போல். அந்நிகழ்ச்சிக்கென்று அளிக்கப்பட்ட தொகையில் பெரும்பகுதியை தயாரிப்பாளர் தனதாக்கி கொண்டு ஒரு சிறு வில்லலை அதற்கென ஒதுக்கியிருந்த வயிற்றெரிச்சலை அவளுடன் முன்பே ரகசியமாக பகிர்ந்து கொண்டிருந்தார். நாங்க தெருவோரத்தில் வச்சிருக்கிற ஸ்டால்ல சாப்பிடுவோமா என்று மன்னிப்பு கேட்கும் தொனியில் அவளும் அவர்களுடன் சேர்ந்து போவதை தவிர்த்திருந்தார் சர்க்குணம். அதுக்கென்ன, வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் என்று பெரிய மனது பண்ணினாள் அபிராமி. கலாராணியோ பகல் உணவின் போது நசி லெமாக் என்னும் தேங்காய்பாலில் வைத்திருந்த சோறு நடுவில் இருக்க அதை சுற்றி வறுத்த நிலக்கடலை, கருவாடு மற்றும் வெள்ளரைக்காய் வில்லைகள், வறுத்தரைத்த மிளகாய்ச்சாறு எல்லாம் தனித்தனியாக வைக்கப்பட்ட கொழுப்பு சேர்த்த சாதம் ஓசியாக கிடைக்குமே என்று ஆர்வத்துடன் பங்கெடுத்து கொண்டாள். அவளால் கண்டிப்பாக 6000 வெள்ளி கொடுத்து 5 பவுன் சங்கிலி வாங்கியிருக்க முடியாது. நடந்ததையெல்லாம் நாடக தொடர்போல் நினைவுபடுத்தி கொண்டாள் அபிராமி. ஒருமுறை ஏதோ உள்நோக்கத்துடன் தான் அவள் கைப்பையை கழிப்பறைக்குள் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று தடுத்திருக்கிறாள். அப்போது இருந்த பதட்டத்தில் அதை தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முட்டாள் பேரன்புடன் சூடான பானத்தை கொடுப்பது போல் கொடுத்து தன் கவனத்தை கலைத்திருக்கிறாள். அடுத்தடுத்து வந்த சமையல் நிகழ்ச்சிகளில் கலாராணியின் கழுத்தில் மின்னிய சங்கிலி தன்னுடையதுதான் என்பதில் அபிராமிக்கு சந்தேகம் இருக்கவில்லை. எடுத்ததை அவள் பார்க்கவில்லைதான். ஆனால் எந்த திருடன் தான் பிறர் பார்க்க திருடுகிறான்? அவளை போய் கேட்க முடியுமா? ஒரு பேரங்காடியில் தன் குழந்தைக்காக மிட்டாய் வகைகளையும் காய்ச்சலுக்கான மாத்திரைகளையும் திருடிய ஏழைத்தாய்க்கு சட்டம் தண்டனை விதிக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய குற்றத்திற்கு எந்தவித தண்டனையும் இல்லாமல் இவள் தப்பிவிட்டாள். இது என்ன நியாயம்?
தங்கத்தை திருடினால் பிரம்மகத்தி தோஷம், அதாவது கொலை செய்த பாபம் என்று அபிராமி படித்திருக்கிறாள். தெய்வம் நின்று கொள்ளும் என்றெல்லாம் வேறு சொல்கிறார்களே, இந்த திருடிக்கு எப்போது எப்படி தண்டனை கிடைக்கப் போகிறது? விரைவிலேயே அதற்கான விடையும் கிடைத்தது. தினசரியில் முதல் பக்க செய்தியாக கலாராணியின் மகன் தன் காரில் பதுக்கி வைத்திருந்த போதைப் பொருளுக்காக கைது செய்யப்பட்டிருந்தான். பொருள் அங்கிருப்பதே அவனுக்கு தெரியாது. தனித்து வாழும் தாய்க்கு ஒரே மகன் என்று வக்கீல் வாதாடினார். கலாராணி அன்பளிப்பாக அளித்திருந்த சங்கிலி அவரை அப்படி உணர்ச்சி வசமாக பேச வைத்திருந்தது. சட்டப்படி 1 கிலோ வைத்திருந்தாலே மரண தண்டனை, இவன் வசமோ 4 கிலோ. அதற்கடுத்த வாரம் வந்த நிகழ்ச்சியில் சோர்ந்த முகத்துடன் காணப்பட்டாள் கலாராணி. கழுத்தில் ஒரு கருகுமணி மாலை மட்டுமே. பிரம்மகத்தி தோஷம் சும்மா விடுமா என்று உறக்கவே சொல்லிக் கொண்ட போது ஆறுதலாக இருந்தது அபிராமிக்கு. நன்றி.